ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் புக் 2 சாப்டர் 3 ப்ரப்போசனல் ரீசனிங் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். 3.5 A slice of the pie. Have you seen pie chart like the one shown in the figure? Pie chart show different proportion of a whole. This one shows the proportion of students that have scored each grade in an assessment. These kind of visualization help us quickly interpret data. இப்போ வந்து பை சார்ட் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? பை சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இததான் வந்து பை சார்ட்னு சொல்லுவாங்க. இத சப்பாத்தி சார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பை சார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோல் பார்ட் வந்து எடுத்துட்டு இந்த ஹோல் பார்ட்ல வந்து டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க வந்து எதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களோட கிரேட்ல எவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Let us try to create this pie chart. Here is a table showing the grades scored by students. இப்போ வந்து pie chart அப்படிங்கிறத நம்மளே கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க இந்த டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. கிரேட் ஏ பி சி டி அண்ட் இ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏ கிரேட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பி கிரேட் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சி கிரேட் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. டி கிரேட் வந்து 6 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இ கிரேட் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான பை சார்ட் நம்ம எப்படி டிரா பண்றது? ஹவ் டு வி மார்க் த டிஃபரண்ட் ஸ்லைஸ் ஆஃப் த பை சார்ட்? இப்ப இந்த பை சார்ட்ல டிஃபரண்ட் ஸ்லைஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? ஏ பி சி டி அண்ட் ஏ மொத்தம் 5 டிஃபரண்ட் போர்ஷன் வந்து இருக்கு. இந்த போர்ஷன்ஸை நம்ம எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றது? எதை வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்றது அப்படின்னா mark a slice in a pie chart. The angles corresponding to our grade should be proportional to the number of students who have scored that grade. The total angle is a circle is 360 degree. So we need to divide 360 in the ratio 12 is to 10 is to 8 is to 6 is to 4. நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிள் அப்படின்னா அது ஹோல் சர்க்கிள் வந்து எவ்வளவு டிகிரில இருக்கும், எவ்வளவு டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும். இந்த 360 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம்? 5 பார்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். 360 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளவு ரேஷியோல இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கல்ல இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ரேஷியோவா வந்து எடுத்துக்க போறோம். அப்போ ரேஷியோ என்னவா இருக்கும்? 12 10 8 6 4 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 12 10 8 6 and 4 அப்படிங்கறத அது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி? இந்த 5 நம்பர்ஸ்க்குமே வந்து காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணலாமா? இப்போ இந்த 5 நம்பர்ஸ்க்குமே காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? எஸ் என்ன நம்பர் இருக்கு? 2 டேபிள் வந்து இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? 2 வால டிவைட் பண்ணணும். 2 வால டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. அப்போ 6 is to 5 is to 4 is to 3 is to 2 வா இருக்கும். Reduce this ratio to its simplest form. இப்ப இந்த ரேஷியோவை நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்து கொண்டு வர முடியுமான்னு கேட்டா எஸ். We can use the same procedure we used to reduce a ratio with two terms to its simplest form. We divide all the terms by their HCF to get the simplest form. இது வந்து சின்ன நம்பரா இருக்கு. சோ நம்ம இத பார்த்த உடனே 2 டேபிளால டிவைட் பண்ண முடியும் அப்படி சொல்லி பண்ணிட்டோம். சப்போஸ் இது லார்ஜ் நம்பரா இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லா நம்பருக்கும் HCF வந்து எடுக்கணும். இப்போ HCF எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 12 10 8 6 and 4 இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் காமன் டேபிள் என்னது? 2 6 2s are 12, 5 2s are 10, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. HCF தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. LCM எடுக்க சொல்லல. இப்ப அடுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்ல. அப்ப இதோட HCF என்னவா தான் இருக்கும்? 2 மட்டும் தான் இருக்கும். சோ இத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 2 வால டிவைட் பண்ண போறோம். அப்ப 2 வால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் வரும்? 6 5 4 3 2 அப்படின்னு வரும். நமக்கு ஹோல் ஆங்கிள்ஸ் தெரியும். ஹோல் ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கு? 360 டிகிரி இருக்கு. அப்போ நமக்கு ஹோல் பார்ட் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் ஏன்னு எடுத்துக்கிறோம். கிரேட் ஏ அப்படிங்கிறது என்னது? 6 டிவைடட் பை இந்த எல்லா நம்பரையும் எத்தனை ரேஷியோ இருந்தாலும்
இருந்தாலும் சரி, அந்த எல்லா நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 6 பிளஸ் 5 என்ன வரும்? 11, 11 பிளஸ் 4 15, 15 பிளஸ் 3 18, 18 பிளஸ் 2 20. கிரேட் ஏ அப்படிங்கும்போது 6 டிவைடட் பை 20 மல்டிபிள் பை 360. இங்க 10 இங்க 10 கேன்சல் ஆயிரும். 12 is to 12 is to ரிமைண்டர் 1 8 2 16. அப்போ 6 மல்டிபிள் பை 18 ஆ இருக்கும். 8 6 48 8 ரிமைண்டர் வந்து 4 1 6 is 6 6 பிளஸ் 4 180. அப்போ கிரேட் ஏ அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரில இருக்கும்? 100 டிகிரில இருக்கும். கிரேட் பி அப்படிங்கும்போது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. அப்போ 5 டிவைடட் பை 6 பிளஸ் 5 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 20 வரும். அப்போ 5 டிவைடட் பை 20 மல்டிபிள் பை 360. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்தது? 18 வந்தது. ஸோ 5 மல்டிபிள் பை 18 ஈக்குவல் டு 5 8s are 40. ரிமைண்டர் வந்து 4 1 5 is 5 5 plus 4 9. அப்போ கிரேட் பி அப்படிங்கிறது 90 டிகிரியா இருக்கும். 360 டிவைடட் பை 20 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்தது? 18 வந்தது. ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கோ, எந்த ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோட அந்த 18 டைரக்டாவே மல்டிபிள் பண்றாங்க. ஸோ 4 மல்டிபிள் பை 18 4 8s are 32. ஸோ 2 ரிமைண்டர் வந்து 3 1 4 is 4 4 plus 3 7. ஸோ 72 டிகிரி கிரேட் சியா இருக்கும். கிரேட் டி அப்படிங்கும்போது 3 மல்டிபிள் பை 18. ஸோ 8 3 24 4 ரிமைண்டர் வந்து 2 1 3 is 3 3 plus 2 5. கிரேட் இ அப்படிங்கும்போது 2 மல்டிபிள் பை 18. ஸோ 8 2s are 16 ரிமைண்டர் 1 1 2 is 2 2 plus 1 3 36 டிகிரி. அப்போ கிரேட் ஏ அப்படிங்கும்போது 180 டிகிரி, கிரேட் பி அப்படிங்கும்போது 90 டிகிரி, கிரேட் சி அப்படிங்கும்போது 72 டிகிரி, கிரேட் டி அப்படிங்கும்போது 54 டிகிரி, கிரேட் இ அப்படிங்கும்போது 36 டிகிரியா இருக்கும். இப்ப இதை நம்ம எப்படி டிரா பண்றது? Now let us construct a pie chart using these angles. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம எப்படி டிரா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டெப் 1, டிரா சர்க்கிள் அண்ட் மார்க் ரேடியஸ் ஏ பி as shown below. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ண போறோம். இந்த சர்க்கிள்ல ரேடியஸ்னா என்னது? மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணுவோம்ல, இதை தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் ஃபுல்லா ஹாஃபா டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இந்த ரேடியஸ்க்கு ஏபி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, to draw the slice to represent the proportion of students who got an A grade, measure 180 degree from the segment AB on A anti-clockwise and mark the new radius AC. இப்போ இந்த ரேடியஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே கிரேட் ஏ அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 180 டிகிரி கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டரை வச்சு 180 டிகிரி மார்க் பண்ணி இந்த லைனை வந்து டிரா பண்றோம். இதுக்கு வந்து சி அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறோம். இப்போ இது என்னவா இருக்கும்? கிரேட் ஏ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும். சி ஸ்டூடெண்ட் வந்து மார்க் பண்ணணும். கிரேட் பி அப்படிங்கும்போது 90 டிகிரி இருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரொடெக்டரை வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணி டி அப்படிங்கிற லைன் வந்து டிரா பண்ண போறோம். அப்போ இது என்னவா இருக்கும்? கிரேட் பி ஆ இருக்கும். 72 டிகிரி ஆங்கிள் மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். இது வந்து கிரேட் சி ஆ இருக்கும். நெக்ஸ்ட் கிரேட் டி. ஸோ நெக்ஸ்ட் கிரேட் இ. இது வந்து 36 டிகிரியா இருந்தது. ஸோ இதையும் நம்ம மார்க் பண்றோம். இப்போ ஸ்டெப் 7 லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூ கேன் கலர் அண்ட் லேபிள் த டிஃபரண்ட் ஸ்லைசஸ் ஆஃப் த பை சார்ட் அப்ராப்ரியேட்லி. இப்போ வந்து இந்த பை சார்ட், இந்த நம்ம ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணி லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லைன் எல்லாத்துக்குமே கலர் பண்ணிட்டு அந்த கலர்ஸ்ல வந்து என்னென்ன கிரேட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். First one, a group of 360 people were asked to vote for their favorite season from the three seasons, rainy, winter, and summer. 90 liked the summer season, 120 liked the rainy season, and the rest liked the winter season. Draw a pie chart to show this information. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 360 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு ஓட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்கான ஓட் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா 3 சீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெய்னி, வின்டர் அண்ட் சம்மர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சீசன்ல இந்த 360 பீப்புளுக்கு எவ்வளோ பீப்புள் வந்து ரெய்னி சீசன் லைக் பண்றாங்க, எவ்வளோ பேர் வந்து
வின்டர் சீசன் லைக் பண்றாங்க. எவ்வளோ பேர் வந்து சம்மர் சீசன் லைக் பண்றாங்க அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுல 90 பீப்பிள் வந்து சம்மர் சீசன் வந்து லைக் பண்றதா சொல்லியிருக்காங்க. 120 பீப்பிள் வந்து ரெய்னி சீசன லைக் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற பீப்பிள் வந்து வின்டர் சீசன லைக் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வின்டர் சீசன் அப்படிங்கிறது எவ்வளோ பீப்பிள்ன்னு குடுத்துருக்காங்களா? குடுக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம அத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு ட்ரா பை சார்ட். ஒரு பை சார்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரா பண்ண சொல்றாங்க. எனக்கு தெரியும். ஒரு சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிள்ல மொத்தம் எவ்வளோ டிகிரி வந்து இருக்கும்? 360 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இவங்க எவ்வளோ பீப்பிள் தான் குடுத்துருக்காங்க? 360 பீப்பிள் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 360 அப்ப இந்த 90 பீப்பிள் அப்படிங்கிறத நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வின்டர் சீசன் வந்து கண்டுபிடிக்கணும். மொத்தம் இங்க எவ்வளோ பீப்பிள் வந்து ரெய்னி சீசன் லைக் பண்றதா சொல்லியிருக்காங்க? 120 பீப்பிள். எவ்வளோ பீப்பிள் வந்து சம்மர் சீசன லைக் பண்றதா சொல்லியிருக்காங்க? 90 பீப்பிள். அப்போ மொத்தம் எவ்வளோ பீப்பிள் வந்து இந்த 360ல எவ்வளோ பீப்பிள் வந்து அவங்களோட அவங்களோட விஷம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 120 பிளஸ் 90 210 பீப்பிள் வந்து சம்மர் அண்ட் ரெய்னி சீசன் வந்து லைக் பண்றதா சொல்லிட்டாங்க. அப்போ வின்டர் சீசன் எவ்வளோ பீப்பிள் இருப்பாங்க? இந்த 360ல இருந்து இந்த 210 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 360ல இருந்து 210 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 150 வரும். அப்போ 150 பீப்பிள் வந்து வின்டர் சீசன வந்து லைக் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு இருக்கு? 360 பீப்பிள் தான் இருக்கு. அப்ப நம்ம இத அப்படியே டைரக்ட்டா இதையே நம்ம டிகிரியா வந்து வச்சுக்கலாமா? அப்போ ஒரு பை சார்ட் வந்து டிரா பண்ணணும் அப்படின்னா, சென்டர்ல வந்து பாயிண்ட் வச்சு ஒரு ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து புரொடெக்டர வந்து பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 90 டிகிரி வந்து மெஷர் பண்ண போறோம். 90 டிகிரி அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? ரைட் ஆங்கிளா இருக்கும். இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது என்னவா இருக்கு? சீசன். நெக்ஸ்ட் 120 டிகிரி. இது வந்து 120 டிகிரி. இது வந்து என்ன சீசன்? ரெய்னி சீசன். ரெஸ்ட் இருக்கிற 150 டிகிரி வந்து வின்டர் சீசனா இருக்கும். செகண்ட் ஒன். ட்ரா பை சார்ட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் வியூவர்ஸ் favorite type of TV channel. Entertainment 50%, sports 25%, news 15%, information 10%. இப்போ வந்து இப்பவும் நம்மள வந்து ஒரு பை சார்ட் தான் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பை சார்ட்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. டிவி சேனல் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு டிவி சேனல் என்டர்டெயின்மென்ட் வந்து 50% ஆஃப் த பீப்பிள் வந்து பார்க்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து 25% வந்து பார்க்குறாங்க. நியூஸ் வந்து 15% பார்க்குறாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து 10% வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எப்படி பை சார்ட் டிரா பண்ணது? இப்ப நம்ம மேல வந்து 360 பீப்பிள் தான் குடுத்திருந்தாங்க. ஸோ இத வந்து நம்ம டிகிரியா எடுத்து அப்படியே நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணி பை சார்ட் வந்து டிரா பண்ணோம். இப்ப இங்க 360 டிகிரி வந்து இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த 50% அப்படிங்கிறது 360 டிகிரில எவ்வளோ பெர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 25%, 15%, 10% இது எல்லாமே டிகிரி கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பை சார்ட் வந்து டிரா பண்ணணும். இப்ப இந்த பெர்சன்டேஜ எப்படி கன்வெர்ட் பண்றது? இப்ப இங்க என்ன குடுத்திருக்காங்க? பெர்சன்டேஜ் வந்து குடுத்திருக்காங்க. எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி. நமக்கு தெரியும். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம்? 50 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1010 கேன்சல் ஆயிரும். 1010 வந்து கேன்சல் ஆயிரும். 5யும் 36யும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 6 30 ரிமைண்டர் வந்து 3 5 3s 15 15 பிளஸ் 3 15 பிளஸ் 3 18 அப்போ 180 டிகிரி எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும்? 50% அப்படிங்கிறது 180 டிகிரியா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25 டிவைடட் பை 100 மல்டிபிள் பை 360 1010 கேன்சல் 2 5s are 10 5 5s are 25. இப்ப இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. சோ நம்ம இந்த 2வையும் 36ஐயும் வந்து சிம்ப்ளிஃபை பண்றோம். 1 2 is 2 ரிமைண்டர் வந்து 1 8 2s are 16. இப்ப 18ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 5s are 40 ரிமைண்டர் வந்து 4 1 5 is 5 5 plus 4 9 90 டிகிரி. அப்போ 25% அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரியா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். 15% இந்த 15% நம்ம எப்படி எழுதணும்? 15 divided by 100 multiple by 360 1010 cancel 2 5s are 2 5s are 10 3 5s are 15 1 2 is 2 1 2 18 2s are 36 இப்ப 3யும் 18யும் மல்டிபிள் பண்ணணும் 24 ரிமைண்டர் வந்து 2 3 is 3 3 plus 2 5 அப்போ 54 டிகிரியா இருக்கும். அப்போ 15% அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரியா இருக்கும்? 54 டிகிரியா இருக்கும்.
நெக்ஸ்ட் 10%. இந்த 10% அப்படிங்கிறது எவ்வளோ டிகிரியா இருக்கும்? 10 divided by 100 multiple by 360. 1010 கேன்சல், 1010 கேன்சல். அப்ப எவ்வளோ டிகிரியா இருக்கும்? 36 டிகிரியா இருக்கும். அப்போ 10% அப்படிங்கிறது எவ்வளோ டிகிரியா இருக்கும்? 36 டிகிரியா இருக்கும். இப்போ நம்ம வந்து டிகிரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இத வச்சு என்ன செய்யணும்? நம்ம பை சார்ட் வந்து டிரா பண்ணணும். டிரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுல ஒரு ரேடியஸ் வந்து டிரா பண்ணணும். அந்த ரேடியஸ்ல இருந்து புரொடெக்டர் வச்சு ஃபர்ஸ்ட் 180 டிகிரி வந்து மார்க் பண்ணணும். 180 டிகிரி அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளா வந்து இருக்கும். இந்த 180 டிகிரி அப்படிங்கிறது என்னது? என்டர்டெயின்மென்ட் சேனல். 180 டிகிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அப்போ 90 டிகிரி அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்ட புரொடெக்டர் வச்சு டிரா பண்ணோம் அப்படின்னா இங்க வரும். நெக்ஸ்ட் 54 36 இருக்கும். 54 அப்படிங்கிறது நியூஸ், 36 அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் பை சார்ட் வந்து டிரா பண்ணணும். நம்ம வந்து டிகிரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த டிகிரிஸ் எல்லாமே கரெக்ட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த டிகிரிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரணும்? 360 டிகிரி வரணும். அப்படி 360 டிகிரி வந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச டிகிரிஸ் வந்து கரெக்ட்ன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் டிஜிட்ல என்ன இருக்கு? 6 + 4 10 ரிமைண்டர் வந்து 1 நெக்ஸ்ட் 10th பிளேஸ் 9 + 1 10 10 + 8 18 18 + 3 21 21 + 5 26 6 ரிமைண்டர் வந்து 2 2 + 1 3 360 டிகிரி வந்துருச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச டிகிரிஸ் வந்து கரெக்ட் தான். Prepare a pie chart that shows the favorite subject of the students in your class. You can collect the data of a number of students for each subject shown in the table. Each student should choose only one subject. Then write these numbers in the table and construct a pie chart. இப்ப கீழ வந்து ஒரு டேபிள் வந்து குடுத்திருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்ல உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே போயிட்டு அவங்களோட ஃபேவரைட் சப்ஜெக்ட் என்ன அப்படி சொல்லி கேட்க போறீங்க. எல்லாருமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். வந்து மோர் தென் 1 சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் அப்படிங்கிறத 6 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத 4 பீப்பிள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வெகேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறத 3 பீப்பிள் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறத 5 பீப்பிள் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத 2 பீப்பிள், மேத்ஸ் வந்து 8 பீப்பிள், சயின்ஸ் வந்து 2 பீப்பிள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க? 6 + 4 10 10 + 3 13 13 + 5 18 18 + 2 20 20 + 8 28 28 + 2 30. அப்போ ஒரு கிளாஸ்ல எவ்வளோ பீப்பிள் வந்து இருக்காங்க? 30 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? டிகிரிஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மொத்தம் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ்? 30 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. லாங்குவேஜ் மட்டும் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க? 6 பீப்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எதுல கன்வெர்ட் பண்ணணும்? டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 6 டிவைடட் பை 30 மல்டிபிள் பை 360 டிகிரி. 10 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 1 3 is 3 2 3s are 6 2வையும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 ரிமைண்டர் 1 3 2s are 6 6 + 1 7. அப்போ லாங்குவேஜ் எவ்வளோ டிகிரியா இருக்கும் அப்படின்னா 72 டிகிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் 4 divided by 30 multiple by 360 1 3 is 1010 cancel 1 3 is 3 1 3 is 3 2 3s are 6 அப்போ 360 divided by 30 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது 12 வருது. அப்போ எல்லா நம்பரோடையும் நம்ம எதை மட்டும் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு டிகிரி கிடைச்சிரும் 12 மட்டும் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு டிகிரி கிடைச்சிரும். அப்போ எல்லா நம்பரோடையும் நம்ம 12 அப்படிங்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணலாமா? 2s are 8 1 4 is 4 48 டிகிரியா இருக்கும். 12ஓட 3 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6 1 3 is 3 36 டிகிரியா இருக்கும். 5 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10 ரிமைண்டர் வந்து 1 1 5 is 5 5 + 1 6 60 டிகிரியா இருக்கும். 2 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 24 8 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16 ரிமைண்டர் 1 1 8 is 8 8 + 1 9 96 டிகிரியா இருக்கும். சயின்ஸ் அப்படிங்கும்போது 2 மல்டிபிள் பை 12 24 டிகிரியா இருக்கும். இப்ப இதுக்கு பை சார்ட் எப்படி டிரா பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணணும். சர்க்கிள் டிரா பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஒரே ஒரு ரேடியஸ் வந்து டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ டிகிரியா இருக்கு? 72 டிகிரியா இருக்கு. அப்போ புரொடெக்டர் வச்சு ஃபர்ஸ்ட் 72 டிகிரிய மார்க் பண்ணிட்டு இது வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ண மறந்துடக்கூடாது. ஆர்ட்ஸ் எஜுகேஷன் வந்து 48
ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வெக்கேஷனல் அப்படிங்கிறது வந்து 36 இது வந்து வெக்கேஷனல் சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சோசியல் சயன்ஸ் அப்படிங்கிறது வந்து 60 டிகிரி. ஸோ இது வந்து சோசியல் சயன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து 24. ஸோ இது வந்து பிசிக்கல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் மேத்ஸ் அப்படிங்கிறது வந்து 90 டிகிரியா இருக்கும். அப்ப இது வந்து மேத்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது என்னவா இருக்கும்? சயன்ஸா இருக்கும். இந்த மாதிரி தான் பை சார்ட் வந்து டிரா பண்ணணும். Next 3.6 inverse proportion. Do you recall the rule of 3? When two ratios are proportional, that is, when A is to B is proportional to C is to D. அப்போ D equal to BC by A. We call such proportion direct proportion. We use this understanding to find the value of the fourth quantity. When the value of three quantities A, B and C are given. இப்போ வந்து நம்ம ரூல் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி ப்ரொபோஷனல் ரீசனிங் 1ல வந்து பார்த்தோம். ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிறது என்ன? A is to B is proportional to C is to D இருந்தது அப்படின்னா D ஈக்குவல் டு BC by Aன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் நமக்கு A தான் வேணும் அப்படின்னா A ஈக்குவல் டு BC by D அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்போஸ் நமக்கு 3 குவான்டிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. 4th குவான்டிட்டி நமக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம 4th குவான்டிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Example 1. If 5 workers can move 4,500 bricks in a day, how many workers are needed to move 18 bricks in a day? இப்போ வந்து 5 workers சேர்ந்து 4,500 bricks ஒன் டேல வந்து மூவ் பண்றாங்க அப்படின்னா 18 bricks எவ்வளோ ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒன் டேல வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரொபோஷனல் ரீசனிங் 1ல பார்த்து ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து அப்ளை பண்ண போறோம். 4,500 பிரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு பிரிக்ஸ் கொடுத்திருக்காங்க? 18,000 பிரிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4,500 பிரிக்ஸ எவ்வளவு வொர்க்கர்ஸ் வந்து மூவ் பண்றாங்க? 5 வொர்க்கர்ஸ். அப்போ 18,000 பிரிக்ஸ எவ்வளவு வொர்க்கர்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. சோ அத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ரூல் ஆஃப் 3ல இதை எப்படி எழுதுறது? எக்ஸ் ஈக்குவல் டு 18,000 மல்டிபிள் பை 5 டிவைடட் பை 1,500 இருக்கும். இப்போ இங்க 20 இங்க 20 கேன்சல் ஆயிரும். 15 is 5 9 5s are 45. அப்போ 180 டிவைடட் பை 9 இருக்கும். 19 is 9 2 9s are 18. இங்க 10 இருக்கு. 10 ஆட் பண்றோம். அப்ப என்ன வரும்? 20 வரும். அப்போ 18,000 பிரிக்ஸை எவ்வளவு ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒன் டேல மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா 20 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒன் டேல மூவ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. Puneet's father went from Lucknow to Kanpur in 3 hours. Example 2. Puneet's father went from Lucknow to Kanpur in 3 hours by riding his motorcycle at a speed of 30 km per hour. If he takes a car instead and drives at 60 km per hour, how long will it take him to reach Kanpur? இது புனித்தோட ஃபாதர் வந்து லக்னோல இருந்து கான்பூர் வரைக்கும் போறாங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள்ல வந்து போறாங்க 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனாங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடுறாங்க. சப்போஸ் 30 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு பதிலா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவங்க போனாங்க அப்படின்னா எவ்வளவு டைம் கான்பூரை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? Can we represent this problem with the following statement of proportionality? 30 is to 60 is proportional to 3 is to x. Will the travel time increase or decrease as the speed of the motorcycle increases? இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம 30 is to 60 is proportional to 3 is to x அப்படின்னு சொல்லி ரூல் ஆஃப் 3ல எழுதலாமான்னு கேட்டா நோ, எழுத முடியாது. ஏற்கனவே நம்ம ப்ரொபோஷனல் ரீசனிங் 1ல வந்து இதே மாதிரி ஒரு சம் வந்து பார்த்தோம். ஒன்னு டைம் இன்க்ரீஸ் ஆகணும், அதே மாதிரி ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆச்சு, டைமும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி ப்ரொபோஷனல் ரூல் ஆஃப் 3ல வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா டைம் என்ன செய்யும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம இதை வந்து ரூல் ஆஃப் 3ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த டைம் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் லக்னோ டு கான்பூர் யூசிங் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ லக்னோல இருந்து கான்பூர் போகும்போது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வாக் பண்றது, பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள் அண்ட் கார், இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது டைம் வந்து எப்படி எல்லாம் எவ்வளவு ஸ்பீடு வந்து போக முடியும், எவ்வளவு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள்ல வந்து வாக் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போவாங்க. ஹார்ஸ்ல வந்து
கான்பூர வந்து ரீச் பண்ணுவாங்க. பைசைக்கிள் அப்படிங்கும்போது 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போவாங்க. 6 ஹார்ஸ்ல வந்து ரீச் பண்ணுவாங்க. மோட்டார் சைக்கிள் அப்படிங்கும்போது 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனாங்க அப்படின்னா 3 ஹார்ஸ்ல ரீச் பண்ணுவாங்க. கார் அப்படிங்கும்போது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனாங்க அப்படின்னா 1.5 ஹார்ஸ்ல ரீச் பண்ணுவாங்க. From this table, we notice that when the speed increases, the time taken to travel the same distance decreases. இப்போ லக்னோ டு கான்பூர் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. ஆனா ஸ்பீடு இன்கிரீஸ் ஆக டைம் என்ன செய்யுது? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. டஸ் இட் டிக்ரீஸ் பை த சேம் ரேட் ஆர் ஃபேக்டர். இப்ப இந்த டிக்ரீசிங் அப்படிங்கிறது சேம் ஃபேக்டர்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குதான்னு கேட்டா இஸ் 3 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் வாக்கிங். த ஸ்பீட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு 3 டைம்ஸ். The travel time has decreased 3 times too. The speed has increased by the same factor by which the travel time has decreased. இப்போ வந்து பைசைக்கிள்ல நம்ம போறோம் அப்படின்னா, வாக் பண்றத விட 3 டைம்ஸ் போக முடியும். அதே மாதிரி அதோட ஸ்பீடும் எப்படி இருக்கு? 3 டைம்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. மீன்ஸ் போத் குவான்டிட்டீஸ் ஸ்பீட் அண்ட் டைம் சேஞ்ச் பை த சேம் ஃபேக்டர். தே ஆர் ப்ரொபோர்ஷனல் பட் தே சேஞ்ச் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் இன்வெர்ஸ்லி. சச் ப்ரொபோர்ஷன் ஆர் கால்டு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு குவான்டிட்டிஸ் இருக்கு. அதோட ஸ்பீட் அண்ட் டைம் வந்து சேம் ஃபேக்டர்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ரொபோர்ஷன நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இத நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். From the table, we can see that the product of speed and time are the same for all modes of transport, namely 90 கிலோமீட்டர். இப்ப நம்ம மேல பார்த்த இந்த டேபிள்ல வந்து இதோட ப்ராடக்ட் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 18யும் 5யும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8 5 ஆர் 40, 0 ரிமைண்டர் வந்து 4, 15 இஸ் 5, 5 பிளஸ் 4 90, 90 வருது. அதே மாதிரி இத மல்டிபிள் பண்ணும்போது 90 வருதான்னு செக் பண்ணலாமா? 5 6 ஆர் 30, ரிமைண்டர் வந்து 3, 1 6 is 6, 6 plus 3 9, 90 வருது. நெக்ஸ்ட் 0, 3 3s are 9, so 90 டிகிரி. 60 மல்டிபிள் பை 1.5 0 இருக்கு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 15 6 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 5 30 ரிமைண்டர் வந்து 3 6 6 பிளஸ் 3 9 வரும். இங்க 1 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு. சோ 1 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும். என்னதான் வருது? 90 தான் வருது. நம்ம வந்து இந்த டேபிள்ல பார்த்த மாதிரி ஸ்பீட் அண்ட் டைமோட ப்ராடக்ட் எல்லாமே எப்படிதான் இருக்கு? 90 கிலோமீட்டர் சேமா தான் இருக்கு. Two quantities x and y vary in inverse proportion if there is exist a relation of the type of x y equal to k where k is a constant. இப்போ வந்து நம்ம two quantities x and y for example time and speed வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த time and speed அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனாலும் இதோட கிலோமீட்டர் இப்போ லக்னோல இருந்து கான்பூர் வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் தான் இருக்கும்? 90 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த கிலோமீட்டர்ல சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப நம்ம ஸ்பீட் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படிங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத இந்த கான்ஸ்டன்ட கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். கண்டிப்பா ஒரு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல்ல எக்ஸ், ஒய் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டீஸ் இருந்தது அப்படின்னா, அதுல கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்ட் கே அப்படிங்கிறது இருக்கும். In the previous example, if x represent the speed and y represent the time taken, then k is the distance between Lucknow and Kanpur which remains constant. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல பார்த்த டேபிள்ல ஸ்பீட் அப்படிங்கறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டைம் அப்படிங்கறத ஒய்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா லக்னோல இருந்து கான்பூர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ நம்ம கேன்னு வச்சுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஆன கே அப்படிங்கிறது மாறவே மாறாது. கான்ஸ்டன்டா மாறிலியா இருக்கும். அங்க என்ன குடுத்திருக்காங்க? ஸ்பீட் வந்து குடுத்திருக்காங்க. 5, 15, 30, 60 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டைம் வந்து 18, 6, 3, 1.5 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீட் 5 இந்த 5 அண்ட் 15 இது 2மே எப்படி இருக்கு? 3 டைம்ஸ். இந்த ஃபாஸ்ட் வாக் பண்றத விட சைக்கிளிங் பண்றது வந்து 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சைக்கிளிங் பண்றதுல இருந்து பைக்ல போறது வந்து 2 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்து இதுவும் எப்படிதான் இருக்கு? 2 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இந்த 15ல இருந்து 60 அப்படின்னா அது வந்து 4 டைம்ஸ் அதிகமா இருக்கு. இது எதுல? ஸ்பீட்ல. இப்ப இதே இது டைம்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 18 6 அப்படிங்கிறது 1/3 டைம்ஸ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி 6 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது 1/2
2 வந்து கம்மியாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 6 அண்ட் 1/5 அப்படிங்கிறது 1/4 டைம்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. Thus, if quantities x and y are inversely proportional and x1 and x2 are values of x that have corresponding y values y1 and y2, then x1 y1 equal to x2 y2 equal to k, some constant. From these we can see that x1 divided by x2 equal to y2 divided by y1. இப்போ வந்து நம்ம x, y அப்படின்னு 2 வேல்யூ வந்து பார்த்தோம். இப்போ இதுல வந்து எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? 4 வேல்யூஸ் இருக்கு. அப்ப இது x1, இது வந்து x2, இது வந்து x3, இது x4ன்னு வச்சுக்கலாம். இது y1, y2, y3, y4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு கான்ஸ்டன்டா என்ன இருக்கு? k 90 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x1 y1 equal to x2 y2. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி x1ஐயும் y1ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் சரி அல்லது x2வையும் y2வையும் மல்டிபிள் பண்ணாலும் சரி இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? k அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்க்கு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 90, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 90, k அப்படிங்கிறது இங்க என்னவா இருக்கு? 90. இது மூணுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அதை நம்ம ஜெனரல் ஃபார்முலால எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா x1 y1 equal to x2 y2 equal to k அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்ப இதையே நம்ம எப்படியும் எழுதிக்கலாம். இந்த x2 வந்து இங்க கொண்டு போறோம். அப்போ x1 divided by x2 equal to y2 divided by y1 equal to k யா இருக்கும். Let us check if this is true for other mode of transport such as walking and by car. Let us use x to represent speed and y to represent time. x1 equal to 5, x2 equal to 60, y1 equal to 18, y2 equal to 1.5. வந்து செக் பண்ணோம். வாக் பண்றது பைசைக்கிள் பண்றது இதை வந்து கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் வாக் பண்றது மோட்டார் சைக்கிள் வந்து கம்பேர் பண்ணோம். இது நம்ம வாக் பண்றது எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா எடுத்தாலும் சரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாக் பண்றது கார்ல போறதை வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து x1 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 5 இருக்கும். x2 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 60 இருக்கும். இப்போ இதுல அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 18 இருக்கும். y2 அப்படிங்கிறது 1.5 இருக்கும். அப்போ ஃபார்முலா என்ன? இப்போ நம்ம வந்து இந்த 5 டிவைடட் பை 60 சிம்பிளிஃபை பண்றதோ 0.5 டிவைடட் பை 18 நம்ம சிம்பிளிஃபை பண்ற வேல்யூவோ எப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க? சேமா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணலாமா? 15 is 5, 15 is 5, ரிமைண்டர் வந்து 1, 5 are 10. இப்ப இத திரும்பவும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இங்க 12 இருக்கு. ஒன்லி 1 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 0 போடணும், பாயிண்ட் வைக்கணும். இங்க வந்து 1 0 ஆட் பண்ணணும். இப்ப இது 10லயும் 12 இருக்கா? இல்ல. அப்ப திரும்பவும் என்ன செய்றோம்? 0 ஆட் பண்றோம். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 12s 96 வந்து வரும். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 4ஓட நம்ம என்ன செய்யணும்? 10 வந்து ஆட் பண்ணணும். 12s 36, ரிமைண்டர் 4, 3 12s 36, ரிமைண்டர் 4 அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 0.0833 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ இதையே நம்ம எதை சிம்பிளிஃபை பண்ண போறோம்? 1.5 டிவைடட் பை 18 வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சரும் என்னவா இருக்கணும்னு சொல்றாங்க? 0.0833 இருக்கணும்னு சொல்றாங்க. இதை செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன இருக்கு? 1.5 டிவைடட் பை 18 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை ஹோல் நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ மேலையும் நம்ம 10ஆல மல்டிபிள் பண்றோம், கீழேயும் 10ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 150 அப்படி சொல்லியிருக்கோம். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 15 ஆயிருக்கும். அப்போ 15 டிவைடட் பை 180 இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 3 5s 15, 3 5s 15, ரிமைண்டர் வந்து 3, 6 5s 30, 3 divided by 36ன்னு இருக்கு. இப்ப இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 3 is 3, 2 3s 6. இங்கேயும் நமக்கு என்னதான் வந்துச்சு? 1 divided by 12 தான் வந்துச்சு. இங்கேயும் என்னதான் இருக்கு? 1 divided by 12 தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு தேவை கிடையாது. 1 divided by 12 அப்படின்னே கூட வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டோட வேல்யூமே எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கும். அப்போ x1 divided by x2 is equal to y2 divided by y1. இங்க y1 divided by y2 கிடையாது. y2 divided by y1. இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். Next, figure it out. First one, which of these are inverse proportion? இப்ப கீழ வந்து சில டேபிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் inverse proportion அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? inverse proportion இருந்தது அப்படின்னா இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? சேமா தான் இருக்கணும். இப்ப இதோட ப்ராடக்ட் எல்லாமே சேமா இருக்கான்னு பார்க்கலாமா? 0 இருக்கு. சோ 2 0 ஆட் பண்ணணும்.
4 2 சார் 8 800 இப்போ 80 10 800 தான் வரும். 25ஐயும் 32ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 2 சார் 10 ரிமைண்டர் 1 2 2 சார் 4 4 பிளஸ் 1 5 3 5 சார் 15 ரிமைண்டர் 1 3 2 சார் 6 6 பிளஸ் 1 7 0 0 8 5ஐயும் 32ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலுமே என்னதான் வருது நமக்கு 800 தான் வருது. நெக்ஸ்ட் மல்டிபிள் பை 50 இங்க 1 0 இருக்கு. ஸோ 1 0 ஆட் பண்ணிக்கிறோம். 16ஓட 5 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 5 சார் 30 ரிமைண்டர் வந்து 3 1 5 இஸ் 5 5 பிளஸ் 3 8 800 தான் வருது. அப்போ இதோட கான்ஸ்டன்ட் எப்படிதான் இருக்கு? சேஞ்ச் ஆகாம சேமா தான் இருக்கு. அப்போ இந்த டேபிள் வந்து கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதே தான் 40 20 வந்து மல்டிபிள் பண்ணும்போது என்ன வந்துச்சு? 800 வந்தது. இதுவும் எப்படிதான் இருந்தது? 800 வந்தது. இப்போ இந்த 16 அண்ட் 8 வந்து மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 48 ரிமைண்டர் வந்து 4 8 மல்டிபிள் பை 1 8 8 பிளஸ் 4 12 128 தான் வருது. இந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிருச்சு. அப்ப இது என்னவா இருக்க முடியாது? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்க முடியாது. அப்போ இட் இஸ் நாட் அ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ஒன் வந்து இட்ஸ் நாட் அ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ தேர்ட் ஒன். இப்ப இத மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ எல்லாமே சேமா வருதான்னு செக் பண்ணலாமா? 0 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம். 5 3s are 15 5 ரிமைண்டர் 1 1 3 is 3 3 plus 1 4 450 0 9 5s are 45 450 0 5 3s are 15 5 ரிமைண்டர் 1 1 3 is 3 3 plus 1 4 450 இது வந்து 450 இதோட கான்ஸ்டன்ட் எப்படி தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்கும். Next one, fill in the empty cells if x and y are inverse proportion. இப்போ கீழ வந்து x and y அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இந்த x and y இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க? இன்வெர்ஸ் proportion தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 16ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 6 54 ரிமைண்டர் வந்து 5 19 is 9 9 plus 5 14 144 வரும். அப்ப இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 12ஓட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 144 வரணும்னு கண்டுபிடிக்கணும். 12ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 144 வரும்? 12ஓட 12 மல்டிபிள் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 48ஓட எதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 144 வரும்னு சொல்லி செக் பண்ணணும். 8ஓட எதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 4ல எண்ட் ஆகும்? 180 8 2 8 are 16 3 8s are 24. அப்போ 48 3 ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 8 3s are 24 ரிமைண்டர் வந்து 2 4 3s are 12 12 plus 2 14 இருக்கும். நெக்ஸ்ட் 36 6ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 4ல எண்ட் ஆகும்? 4 6 are 24 4ல எண்ட் ஆகும். அப்போ 4 ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 4 6 are 24 ரிமைண்டர் வந்து 2 3 4s are 12 12 plus 4 144. அப்போ ரிமைனிங் இருக்கிற செல்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? 12 3 and 4 இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.